வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி, அம்மன் அர்ஜுன் அதிரடி, மண்ணை கவ்வும் செந்தில் பாலாஜி அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம். கோவை தெற்கு மட்டுமல்ல, கோவை மாவட்டம் முழுவதுமே திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களை கரூரில் இருந்து கோவை தெற்குக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மன் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவதை பார்க்கும்போது கோவை தெற்கிலே செந்தில் பாலாஜி அவர்கள் தேரமாட்டார் போல இருக்குது. செந்தில் பாலாஜி போட்ட திட்டம் எல்லாம் டமாலா. என்ன திட்டம் போட்டாரு, எப்படி டமாலாச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. நேத்து எல்லோரும் டிவியில ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அரசியல் ஆளுமைகள் என்று சொல்றவங்க, அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்றவங்க, பத்திரிகையாளர் என்று சொல்றவங்க எல்லாம் ஒரு செய்தியை நம்மிடையே திணிச்சாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். எத்தனை தொகுதியில் தெரியுமா அது வெற்றி பெறும்? கிட்டத்தட்ட 181 தொகுதிகளுக்கு மேலாக திமுக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக எதிர்கட்சியா வருவது கூட சந்தேகம்தான் அப்படின்ற அளவுக்கு நேத்து ஊடகத்துல உண்மைக்கு புறம்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. வரலாறு திரும்புகிறதா. 1971 திமுக கூட்டணி 181 தொகுதிகள் வெற்றி பெற்றதாம். அதே அளவுக்கான தொகுதி இந்த தேர்தலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவங்க தான் அதிகம் நம்ம தமிழகத்துல. ஆனால் திமுக வேண்டாம் என்றால் இயற்கையாகவே அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த முறை திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போய் இருப்பதனால இந்த முறை திமுகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது, அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெறியாளர் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2006 விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு. அந்த தருணத்துல அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜயகாந்த் அவர்கள் அறுவடை செய்திருந்தால் மீண்டும் அதிமுக தானே வந்திருக்கணும். ஆனா விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின வருடம் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக தோத்து திமுக தானே எதிர்கட்சியா இருந்து ஆட்சியை பிடிச்சது. அதனால இந்த தேர்தல்ல அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு புள்ளி விவர புலிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, விஜயகாந்தா இருக்கலாம், அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்த சீமானா இருக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் விஜயுடன் ஒப்பிட முடியாதவங்க. விஜய்க்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா, இல்ல விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா, சீமானுக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா? எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் விஜய்க்கு இப்ப வந்திருக்கு. அதாவது விஜயகாந்தும் நம்ம சீமானவர்களும் தங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலையை தமிழகத்துல உருவாக்கல. அவங்க கட்சி தொடங்குகின்ற பொழுது, நானே ஆட்சி பிடிப்பேன், எனக்கு யாரும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசினாலும், ஆனா மக்கள் மனங்கள்ல விஜயகாந்துக்கு பெருசா செல்வாக்கு இருக்கிற மாதிரி அவங்க நம்பல. அதே மாதிரி சீமானுக்கும் பெருசா கட்டமைப்பு இருக்கிறது, வெற்றி பெறுவார் என்று நம்பல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை 2006 மீண்டும் திமுகவுக்கே போட்டாங்க. அதனாலதான் திமுக அந்த முறை ஆட்சியை பிடிச்சது. அப்போ அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜயகாந்துக்கு போகவே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாங்க, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜயகாந்துக்கு போச்சு. அதனால தான் 2006 தேர்தல்ல திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடிக்க முடியல. ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கலன்னு வச்சுங்களேன், 2021 அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுமையா திமுக அறுவடை செஞ்சிருக்கும். அப்போ திமுக பெரும்பான்மையுடன் பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருக்கும். ஆனா அந்த முறை விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினதுனால திமுகவுக்கு போக வேண்டிய அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் கொஞ்சம் பிரிச்சதுனால பெரும்பான்மை இல்லாம தான் பாட்டாளி மக்கள் காங்கிரஸ் உதவியுடன் கலைஞர் அவர்கள் 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி அமைச்சாரு. அதனால எப்பவுமே சரி, எதிர்ப்பு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் புதுசா கட்சி தொடங்குறாங்க இல்லையா, அவங்க நாங்களே பலமா இருக்கிறோம், அதனால எங்களுக்கே வாக்களிக்கலாம், மாற்றத்தை வேண்டி யாரெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்களோ அவங்க விஜய்க்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த முறை ஓட்டு போட்டாங்கோ. விஜயை பொறுத்த வரைக்கும் நானே வெற்றி பெறுவேன், தமிழகத்துல திராவிட கட்சிகளே தேவையில்லை என்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாரு. ஊடகங்களும் பாத்தீங்கன்னா விஜய பெருசா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று விஜய் என்ற நிலையை உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் பின்னாடி இவ்வளவு கூட்டம் கூடவே இல்லை. அது திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவங்களுக்கு விஜய் ஆட்சியை புடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. அலை மோதிச்சா இல்லையா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகின்ற போதெல்லாம்.
இல்ல சாலை வளம் போகின்ற போதெல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் என்று தவேகா காரங்க எல்லாமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அதனால சமூக வலைதளத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிற இந்த தருணத்துல திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்பா, திமுகவை பார்த்துட்டும்பா எதுக்குப்பா, அதிமுகவை பார்த்துட்டும்பா எதுக்குப்பா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா போதியா, அந்தாலே ஆட்சியை பிடிச்சிருவாரியா, அவரே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆட்சியை கொடுப்பாரியா. அதே மாதிரி அதிமுக மற்றும் திமுகவுக்கு இணையாக அவரும் தேர்தல் அறிக்கையை விட ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் மாற்று அப்படின்றத நிலைநிறுத்திட்டாரு மக்கள் மத்தியில. அதனால திமுக எதிர்ப்பு வாக்கள் முழுமையாக வந்து விஜய்க்கு போயிடுச்சு, அதிமுகவுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அதிமுக இந்த முறை வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிவிட்டு 181 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஸ்டாலினுடைய இமேஜ் கீழே விழுந்துடக்கூடாது. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஸ்டாலினை குறைத்து மதிப்பிட்டு பேசணும்னு வச்சுங்களேன், திமுக கட்சிக்குள்ள வெட்டுக்குத்து நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகார போட்டி இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஸ்டாலின் ஐயா மருமகன் இருக்கார்ல, அவரு இந்த தேர்தலில் மாவட்டமா போய் ஆலோசனை நடத்தினார். எப்படி வெற்றி பெறலாம், யாருக்கு சாதகமா களம் இருக்கிறது, அந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் சரியா வேலை பார்க்கல, மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நீ என்ன வேலை பார்த்த, அந்த வேட்பாளரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கள ஆய்வுக்காக போயிட்டார். இது உதயநிதி ஸ்டாலினுக்கே பிடிக்கல. என்னப்பா அது, தெலுங்கு தேசம் கட்சியை ராமராவுடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு ஆட்டைய போட்ட மாதிரி ஸ்டாலின் அவருடைய கட்சியை அவங்களுடைய மருமகன் சபரீசன் ஆட்டைய போட போறாரா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள ஒரு பயம். அதனால நம்ம ஸ்டாலினுடைய பிம்பமானது உடஞ்சி விடக்கூடாது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஸ்டாலின் மாதிரியான பெரிய ஆள் இருக்க முடியுமா, அவர் மாதிரியான ஒரு மக்கள் ஈர்ப்பு சக்தி கொண்டவர் யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு, ரெண்டாவது மக்கள் மனங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்னு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி தோல்வியே இருந்தாலும் சரி திமுக தான் அதிரி புதிரியாக வெற்றி பெற போகுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகும் திமுகவை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ எப்போதும் சரி தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த ஆரம்பத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வரும். ஆளுக்கு ஒரு கருத்து தெரிவிப்பாங்க, இதனால தான் தோத்துச்சு, அதனால தான் தோத்துச்சு, அவனால தான் தோத்துச்சு, இவனால தான் தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கான காரணத்தை எல்லாராலும் தான் தோல்வி வந்தது அப்படின்னு பொதுப்படையா ஏற்றுக்கொள்ளாம இன்னொருத்த மீது பழி போட்டுட்டு தான் எல்லாரும் தப்பிப்பாங்க. அப்படி பழி போடுகின்ற போது அந்த கட்சி சுக்குநூறா உடையும். தோல்விக்கான காரணத்தை ஆராய்வதற்கு கொஞ்சம் காலமாகும். அது வரைக்கும் கட்சியாவது ஒற்றுமையா இருக்கணும் இல்ல, அதுக்கு ஸ்டாலின் தலைமையில இருந்தா தான் கட்சி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினுடைய பிம்பத்தை பெருசா கட்டமைக்கிறாங்க. அதனால தான் திமுக 181 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நேத்தெல்லாம் ஊடகத்தில் உட்காந்தீங்கன்னு ஒத்துஊதி கொண்டிருந்தார்கள். ஆனா ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிப்பாரு இல்லைன்னு சொல்லல, அது திமுக ஆதரவான வாக்குகள் தான் என்பது எல்லாருக்குமே தெரியும். டிவியில் உட்காந்து பேசினாங்க தெரியுமா, அவங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த உண்மையை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா, திமுக வீக்னஸ் ஆயிடும். ரிசல்ட் வரதுக்கு முன்பாகவே வந்து அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் வெட்டு குத்து நடந்துகிட்டு இருக்குது அறிவாலயத்தில். அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை திமுகவுடைய கோட்டையாக மாற்றணும். அதிமுக கோட்டையாக இருந்து உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் தட்டி பறிச்சாரு. திமுக கிட்ட தான் இப்போ கொங்கு மண்டலம் கோட்டையாக இருக்கிறது. அது அப்படியே தொடர வேண்டும் என்பதற்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களை கரூர்ல இருந்து கொங்கு மண்டலத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் கொங்கு மக்கள் அமைதியா இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க. ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊழல் பண்ணுவார் என்று தெரியும். கரூர் கம்பெனியானது எவ்வளவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லவே இல்லை. அதனால அதிமுக வேட்பாளர்கள் பொதுவா கோவை தெற்கிலும் சரி கோவை மாவட்டத்தில் நிற்க அத்தனை பேருமே சரி இந்த முறையை வெற்றி பெறுவார்கள் என்பது கண்கூடா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியே வந்து பாத்தீங்கன்னா அலறி போயிட்டாரு. கோவை மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டாருங்களா உங்களுக்கு தெரியுமா? செந்தில் பாலாஜி ஓட்டே போடல. அவருடைய வாக்கு கரூர்ல இருந்தது. கரூர்ல வாக்கு செலுத்தி விட்டு கோவை தெற்குக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அன்றைக்கு. ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்க விட்டு போகவே இல்லை. இன்னொரு விஷயத்த சொல்ற மாதிரிங்க, கோவை மாவட்டம் முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடி போய் வேலை பார்ப்பாரு. காசு கொடுத்து மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியே வாக்குறுதி கொடுத்து
கோவை மாவட்டத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தணும் பாரு அப்படின்னு கோவை தெற்குல மட்டும் இல்லாம கோவையில் இருக்கக்கூடிய மற்ற 9 தொகுதிகளுக்கும் வாக்குறுதியை கொடுத்து அள்ளி கொண்டு வந்து அறிவாலயத்துல சேர்ப்பாரு அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா கடைசியில அதிமுக காரங்களுடைய அதிரடி காரணமாக செந்தில் பாலாஜியால சொந்த ஊருக்கு போய் ஓட்டு கூட போட முடியல. கோவை தெற்கிலேயே நின்னுட்டார். அந்த அளவுக்கு அம்மன் அர்ஜுன் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி விட்டார். செந்தில் பாலாஜி வந்தாலே வன்முறையாளர் தான். செந்தில் பாலாஜி கரூரை காலி பண்ணிட்டாரு, கரூர் மாவட்டத்தை காலி பண்ணிட்டாரு. அங்க நடந்த அக்கிரமங்கள் எவ்வளவுன்னு தெரியும், கொள்ளைகள் எவ்வளவுன்னு தெரியும், ஆற்று மணலை எப்படி சுரண்டனான்னு தெரியும், மலை எந்த அளவுக்கு உடைச்சாருன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜி என்றாலே ஊழல் பேர் வழி. கோவையில மக்கள் நிம்மதியாக இருப்பது பிடிக்கலையா, இங்க வந்து என்ன கொள்ளடிக்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க அடிச்சு விட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதியில கொடுக்க வேண்டிய காசை விட அதிகமா காசு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. ரெண்டாவது, அவரே இருந்து காசை விநியோகம் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. கோவையில் இருக்கக்கூடிய மற்ற 9 தொகுதிக்கும் செந்தில் பாலாஜி அவர்களால் போகவே முடியல. பணத்தை மட்டுமே கட்டுக்கட்டா கொடுத்துட்டு நீங்களே விநியோகம் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவை தெற்குல இருந்துட்டாரு. பணம் 5000 ரூபாய் கொடுத்த பிறகு கூட கோவை தெற்கு தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை நம்பவே இல்லை. இதெல்லாம் நம்ம பணம் தானே, எதுக்குடா நாம வந்து செந்தில் பாலாஜி வீணா கோவை தெற்குல ஜெயிக்க வைக்கணும். கரூர்ல இருக்கிறவனே விரட்டிட்டான் அவன் சொந்த ஊர்லயே, நம்ம ஊர்ல வந்து கொள்ளடிக்கணுமா, நான் தரையே பேர் எடுத்து முடுவான்டா இந்த ஆளு, தேவையில்ல அப்படின்னு 5000 ரூபாய் வாங்கிக்கணும் கூட செந்தில் பாலாஜிக்கான ஆதரவு மனப்பான்மையானது மக்கள் மத்தியில் உருவாகல. பார்த்தாரு, உடனே மூக்குத்தி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போலியான கொலுசு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மூக்குத்தியும் போலியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவுண்டம்பாளையத்தில் ஒருத்தர் போய் அதை பரிசோதிப்பதற்கும் கொடுத்துட்டார். ஸோ செந்தில் பாலாஜியுடைய உண்மையான முகமானது கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அன்றைக்கு கோவை தெற்கு விட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 9 தொகுதிக்கும் போக முடியல, பக்கத்தில் இருக்கின்ற கரூர்ல போய் ஓட்டு போட்டும் வர முடியல. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி கரூருக்கு போயிருந்தான்னு வச்சுங்களேன், உடனடியாக கோவை தெற்குல அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு வெளியூரியா ஓட்டு போட போயிருக்கான் பாரியா, அவனுக்கு இங்கனையா வேலை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிடுவாங்களாம். அதனால ஓட்டே போடலாம் கூட பரவாயில்ல, நான் கோவை தெற்குக்கானவன் தான், நான் மண்ணின் மைந்தன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ஓட்டு போடாம இங்கே நின்றுட்டாராம். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. கொஞ்சம் அசந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக காரங்க கோவை தெற்க எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற பயத்தினாலதான் இரவு முழுவதும் அங்கேயே கிடந்தாரு, ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அப்படி இருந்தாலும் அம்மன் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் தேர்தலை நிறுத்த சொல்லி தர்ணா பண்ணாரு. பணம் கொடுத்ததையும் பிடிச்சாரு. பணம் கொடுப்பதற்கு பதுக்கி வச்சிருந்த 30 கோடி ரூபாயும் பறிமுதல் பண்ணுகின்ற அளவுக்கு காட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அதிமுகவினர் கோவை தெற்கு முழுவதும் வந்து சுற்றி சுற்றி சூழார்கள். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க எல்லாம் அதிமுகவுடன் கைகோர்த்து கொண்டார்கள். செந்தில் பாலாஜியால நிம்மதியா பணமும் பட்டுவாடா செய்ய முடியல, நகையும் கொண்டு போய் சேர்க்க முடியல. கடைசியில பூத்து சிலிப்பி என்று சொல்லிட்டு QR கோடு பதிக்கப்பட்ட டோக்கனை கொடுத்தாங்க. அதனுடைய உண்மையான முகத்தையும் கீழ்த்தெறிந்தார்கள். ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு மக்களை எப்படியாவது விலைக்கு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. முடிந்த அளவுக்கு விலைக்கு வாங்குறதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சாரு. ஆனாலும் செந்தில் பாலாஜி பணமும் கொடுக்குறாரு, முகத்தையும் கொடுக்குறாரு, டோக்கனும் கொடுக்குறாருன்னா இந்த ஆள் என்ன நினைக்கிறான், கோவை தெற்க யாருக்காவது வித்துப்பலான்னு பாக்குறானா அப்படின்னு நினைச்ச படிப்பறி உள்ள மக்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு தரல அப்படின்றது இந்த தேர்தலையே ரத்து பண்ணணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தவர், தர்ணா பண்ணவர், போராட்டத்தை முன்னெடுத்தவர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் வாக்கு செலுத்தி விட்டு வந்து கோவை தெற்குல செந்தில் பாலாஜி அவர்கள் மண்ணை கவ்வாருங்க அப்படின்னு ரொம்ப கலகலப்பா பேசினாரு. வாக்குப்பதிவு செய்வதற்கு முன்பாக ரொம்ப கவலையா இருந்தாரு, போராட்டம் நடத்தினாரு, எப்ப தேர்தல் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஓட்டு போட்டுட்ட பிறகு அவருக்கு பாசிட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது. அதனால எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாரு, கோவை தெற்கு நான் தாங்க வெற்றி பெறுவேன், கோவை மக்கள் என் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நான் பூத்துல போய் ஓட்டு போடுறத பார்த்துட்டேன், செந்தில் பாலாஜி எவ்வளவு மெனக்கிட்டாரு, கடைசியில கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் வன்முறையை விரும்பவே இல்லை, ஊழலை விரும்பவே இல்லை, மணல் கொள்ளைய தடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் எப்போதும் போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அதனால எடப்பாடியாருடைய சாதனையை பார்த்து இளம் தலைமுறைக்கு கூட அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால கோவை தெற்குல நான் தாங்க ஜெயிப்பேன் அப்படின்னு நம்பிக்கை பேசியிருக்காருங்க. ரெண்டாவது, கோவை மாவட்டம் முழுவதுமே வந்து அமைதியாக தேர்தல் நடந்தது, அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ரெண்டாவது, கோவை தெற்குல நான் என்னவெல்லாம் புகார் அளித்தனோ அந்த புகார்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுக்காக நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அம்மன் அர்ஜுன் சொல்லியிருக்கின்றார். ஸோ வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக கலவரமா காணப்பட்ட அம்மன் அர்ஜுன் அவர்கள் வாக்குப்பதிவு அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக காணப்பட்டாரு. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை பாராட்டி இருக்கின்றார். அப்படின்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி மக்கள் ஓட்டு போடலையா, இல்ல செந்தில் பாலாஜியை அதிமுக காரங்க முடக்கிட்டாங்களா? ஏன்னா மீண்டும் அதிமுக ஆட்சி வரப்போது, கோவை தெற்குல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்றதுக்கான ஆதாரமாக சிலவற்றை அம்மன் அர்ஜுன் சொன்னாரு. இளம் தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஆல் பாஸ் போட்டாரு, கம்ப்யூட்டர் கொடுத்தாரு, அதாவது லேப்டாப் கொடுத்தது அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கல்விக்கான ஊக்கத்தொகையிலிருந்து காலை உணவு வரைக்கும் எடப்பாடியார் கொண்டு வந்தது தானே. இன்னைக்கு கோவை தெற்குல இந்த அளவுக்கு சாலை போட்டிருக்கோம்னா அது யாரு? எடப்பாடியார் தானே. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? அதனால எடப்பாடியார் பக்கம் தான் கோவை தெற்கு மக்கள் இருக்கிறாங்க. மாணவர்களும் இருக்கின்றார்கள், முன்னாள் மாணவர்களும் இருக்கின்றார்கள். அதனால வரிசையாக எடப்பாடியை கொண்டாடுவதும், அதிமுக வாக்கு செலுத்த போறோம் என்று வாக்குறுதி என்கிட்ட கொடுத்திருப்பதும், மீண்டும் கோவை தெற்குல நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு அம்மன் அர்ஜுன் அவர்கள் மகிழ்ச்சியா சொன்னாரு. என்னங்க தேர்தலை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஆமாங்க செந்தில் பாலாஜி பண்ண அடாவடிகள்லாம் அப்படியே தாங்க இருக்குது. அதனால செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கணுங்க, சொல்லி இருக்கிறங்க, கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு வந்து அம்மன் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்துல செந்தில் பாலாஜி மீது கோவை தெற்கு மக்களுக்கு பெருசா எந்த நம்பிக்கையும் வரவே இல்லை. ஓட்டு போட்டவங்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அம்மன் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதி மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கணக்கெடுத்தாரோ இல்லையோ தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக மறைமுகமான ஒரு டீமை வச்சு கோவை தெற்குல யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பாங்க, ஓட்டு போட்டு வந்தவங்களை கேட்டு. அந்த ரிசல்ட்டை எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மன் அர்ஜுனுக்கு சொல்லியிருப்பார். அதனால தான் அம்மன் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் மற்ற நேரங்கள்ல கலவரமா இருந்தவர் வாக்குப்பதிவு அன்றைக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டார். மீண்டும் நான் தான் வெற்றி பெறுவேன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்று நம்பிக்கையுடன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி திமுக 181 தொகுதிகள் தான் வெற்றி பெறுமா, இல்ல அம்மன் அர்ஜுன் சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜியுடைய எல்லா திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்கிவிட்ட மக்கள் அதிமுக வேட்பாளரை தான் தேர்ந்தெடுப்பாங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.